என் செல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். ஒரு நிமிடம் நிற்பாயா? இந்த நாளில் இன்று இரவு இந்த அப்பனை கண்டு செல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு விஷயம், அதுவும் ஒரு பெண்ணால் நாளை தினம் உன் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று உன் அப்பன் உன்னிடத்தில் இன்று சொல்லிவிட வந்திருக்கின்றேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை எப்பொழுதும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என்ன நடந்தாலும் அதில் சந்தோஷமான விஷயமே உன்னை தேடி வந்து உனக்காக கிடைத்தாலுமே அதை முழுமையாக நீ பெற்றுக்கொள்ள நினைப்பதில்லை. அதையெல்லாம் முழுமையாக நீ ஒரு நொடி பொழுதில் யோசித்து விட நினைப்பதில்லை. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்காக நன்மைகளை உன்னிடத்தில் தர வேண்டும் என்பதில் இந்த அப்பன் நான் தெளிவாக இருக்கின்றேன். அப்பன் இருக்கும் பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் அஷ்டமி திதி நாட்களில் நான் உன்னை தேடி வரும் பொழுது நீ என்னை தள்ளி விட்டு சென்று விடாமல் அப்பன் உனக்கு நடத்துவதையெல்லாம் சரியாக தராமல் நடத்தி கொண்டே இருக்கும் பொழுது இதையெல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனிமேல் என்ன நடந்தாலும் அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கு. எப்பொழுதும் திறமையுள்ளவன் திண்டாடி கொண்டிருக்கின்றான், காசு உள்ளவன் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றான் என்று தானே யோசிக்கின்றாய். உண்மையில் இப்பொழுது இதுதான் நிலைமையாக மாறிவிட்டது. உண்மையானவன் இங்கு எந்த மதிப்பையும் பெறுவதில்லை. அதே நேரத்தில் திறமை கொண்டவனுக்கு இங்கு எதுவும் கிடைப்பதில்லை. காசு எவன் கைகளில் இருக்கின்றதோ அவன் மட்டும்தான் இங்கே கொண்டாட்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றான். தன்னுடைய வாழ்க்கை என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஆயிர பிரச்சனைகள் இருக்கலாம். கணவன் மனைவிகளுக்கிடையே பிரிந்து செல்கின்ற அளவிற்கு துன்பங்கள் இருக்கலாம். ஆனால் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு மனநிலை தனக்குள் வரக்கூடும் என்று அவர் நினைப்பார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய குழந்தை. இந்த குழந்தையினுடைய புன்னகையை பார்க்கும் பொழுது நாம் பிரிந்து செல்லக்கூடாது. இது போன்ற முடிவுகளை நாம் எடுத்து விட்டோமானால் நாளை இவர்கள் மனநிலை பாதிக்கப்படும் என்று சொல்லி அந்த பிரச்சனைகளை முடித்து வைக்க வேண்டுமே தவிர தேவையில்லாது இழுத்து சென்று விட்டு அத்தனை முடிவு எடுத்த பின் ஐயோ அம்மா என்று ஒரு நாளும் புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடாது. என் குழந்தையே, இப்பொழுது மற்றவர்களை குறை சொல்லும் அளவிற்கு ஒருவனுக்கு தகுதி இருக்கிறது என்றால் ஒன்று அவன் கடவுளாக இருக்க வேண்டும் அல்லது கல்லாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற வருஷத்தில் உனக்கான வேண்டுதல்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்குமா நடக்காதா என்று யோசிக்கும் பொழுது ஒருவர் குறை சொல்லியே உன்னை நல்ல விஷயங்களை நடத்த விடாமல் செய்கிறார் என்றால் அந்த இடத்தில் நீ தப்பித்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதுவானாலும் அதனை நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மையும் நிச்சயமாக எப்பொழுதும் நீ சரியாக இருந்து விட்டால் அதுவே போதும். நடக்கக்கூடிய விஷயம் அத்தனையும் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதை இந்த அப்பன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்பன் உன்னிடத்தில் சொல்வதை கண்டு நீ என்னவென்று தெரிந்து கொள். எதற்கும் வருத்தப்படாதே. உனக்கு பல நன்மைகளை நிச்சயமாக நடக்கும். இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய அதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற இன்னல்கள், உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்கள் என்றும் இவையெல்லாமும் உன்னை விட்டு முடிந்து உனக்கான பேரின்பத்தை உன்னை தேடி வரும் என்பதை நீ மறந்துவிடாதே. உன்னை தேவையில்லாமல் என்றும் மற்றவர்கள் நினைப்பதற்கு முன்பாக அவர் அதை செய்ய வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பாகவே நீ விலகி நிற்க கற்றுக்கொள்வதுதான் உனக்கு சிறந்தது. நீ விலகி நிற்க
கற்றுக்கொள்வதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகவும் நல்லது என்பதை புரிந்து கொள். நம்மை யார் அவர் அவமானப்படுத்துவது? நமக்காகவே நமக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும், இவர்கள் நமக்கு தேவைதானா என்பதனை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு நீயாகவே விலகி விடுவதுதான் உனக்கு நல்லது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய இந்த சூழ்நிலை உன்னுடைய மனநிலையில் பல மாற்றங்களை தந்துவிட்டு கஷ்டங்கள் என்ற ஒன்று வரும்பொழுது, வாழ்க்கையில் இன்னல்கள் பிரச்சனைகள் என்ற ஒன்று வரும்பொழுதுதான் நன்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்கின்ற எண்ணமே நமக்குள் வருகின்றது. இதையெல்லாம் நமக்கு யோசிக்க தோன்றுகின்றது. இது போன்ற விஷயங்களை எல்லாம் என்னவாகும் என்பதாக நமக்கு உணர்த்த தொடங்குகிறது. அதனால் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது. இங்க பலரின் வாழ்க்கை தனிமையில்தான் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. என் பிள்ளை, தனிமையை நினைத்து ஒருபோதும் நீ வருந்தாதே. எப்பொழுதும் தனிமையாக இருக்கின்றோமே என்று எண்ணி வருத்தப்படாதே. நீ தனிமையில் இருக்கும் பொழுது பல முக்கியமான கேள்விகளுக்கு உன்னிடத்திலிருந்து ஒரு நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை மறக்காதே. எல்லா பதிலும் உன் மனதில் மிகுந்த திருப்தியை கொடுக்க பதிலாக இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எப்பொழுதும் இத்தனை நாளும் உன் அப்பன் உனக்காக உன் முன்னால் நிற்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுத்தது என்றெல்லாம் யோசித்து யோசித்து நீ கலங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். அப்பன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் யாரெல்லாம் நடத்துகின்றார் என்று யோசிக்கும் பொழுது என் பிள்ளை அத்தனையும் இழந்து விட்டது போல நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இனிமேல் இதையெல்லாம் தாண்டி நீ வர வேண்டும். இதையெல்லாம் தாண்டி ஒரு பக்குவத்திற்கு நிச்சயமாக என் குழந்தை நீ வந்துவிட வேண்டும். நிச்சயமாக வாழ்க்கை உன்னை இழுத்து அடித்து கீழே தள்ளும். அப்பொழுது மீண்டும் எழுந்து எவன் நிற்கின்றானோ அவன்தான் இந்த வாழ்க்கையில் முழுமையாக வெற்றியை அடைகின்றான் என்பதனை மறந்துவிடக்கூடாது. எந்த சூழ்நிலை மாறும் பொழுதும் சிலரது வார்த்தைகள் மாறும், ஏன் பலரது முகங்கள் கூட மாறும். அதனால் சூழ்நிலை மாறுகின்றதே என்று எண்ணி வருத்தப்படாதே. இவையெல்லாம் எதனால் மாறுகின்றது என்பதை புரிந்து கொள்ள பழகு. நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களையும் உனக்கு நடத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு மோசமான விஷயங்களும் உனக்கு மிகுந்த வலியை உருவாக்கி கொடுக்கின்றது. ஒவ்வொரு வழிகளும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு பாடத்தை கற்று தருகின்றது. ஒவ்வொரு பாடமும் உன்னை மாற்றிக்கொண்டே இருக்கின்றது. இதுதான் இந்த வாழ்க்கை. இப்படித்தான் மாற்றங்கள் உன்னை தேடி வருகின்றது. இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே சந்தோஷமாக இருந்துவிட பழகு. எல்லா மாற்றமும் முடியாத சில மனிதர்களிடத்தில் மாற்றத்தை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் அல்லவா? என் பிள்ளையே, அப்பன் உனக்கு புரிகின்றது அல்லவா? இவர்கள் மாற்றவே முடியாது என்று அப்பன் சொல்வது உனக்கு தெரிந்த பிறகு மீண்டும் மீண்டும் இவரை தேடி செல்வது என்ன பலன் இருக்கிறது? உன் வாழ்க்கை உனக்கே உனக்காக நடக்க வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து தர வேண்டிய நேரம் வந்து விட்டது. இனி என்ன நடந்தாலும் சரி, இதில் இருக்கின்ற உனக்கான அத்தனையும் விஷயங்களையும் என் மூலமாக நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். அப்பன் சொல்லும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த நாளில் இன்று இரவு என்ன கண்டு இந்த வாக்கினை கேட்டு என் பிள்ளை, நாளை உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தவுடன், ஒரு விஷயம் நடந்தவுடன் உன்னை தேடி வரக்கூடிய அந்த பெண் யார் தெரியுமா? நாளைய தினம் இந்த மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் உன்னுடைய இருக்கின்ற அத்தனை பேரும் உன்னை தேடி வரத்தான் போகின்றார். அதிலும் குறிப்பாக இந்த பெண் உன்னை தேடி வருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது.
வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் நீ பெற வேண்டும் என்பதில் அவளுக்கு அத்தனை ஆர்வம் இருக்கின்றது. நீ என்ன நினைத்தாலும் சரி, எது நினைத்தாலும் சரி, உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை தர வேண்டும், பேரதிசயத்தை நடத்த வேண்டும் என்பதில் அந்த பெண் முக்கியமாக எண்ணமாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட ஒரு பெண் யார் தெரியுமா என் குழந்தையே? இப்பொழுது அது அந்த வராகி அம்மாள்தான் என்பதை வராகி தேவி தாயால் உன்னுடைய இல்லத்திற்கு வரப்போகின்றார். உன்னுடைய இல்லத்திற்கு வந்து உனக்கான மிக பெரிய மாற்றத்தை அவர் நடத்தி தரப்போகின்றார். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி வியந்து விடாமல், என்ன நடந்தாலும் சரி, அதையெல்லாம் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உறுதியாக செய்து கொடுக்க இந்த வராகி வருகின்றாள் என்பதை இந்த அப்பன் நான் ஆணித்தரமாக அடித்து சொல்கின்றேன். ஆனால் இதில் ஒரு முக்கியமான சூட்சமம் இருக்கின்றது. என்ன தெரியுமா? நான் சொல்கின்ற இந்த வராகி தாயானவள் உன் இல்லத்தில் இந்த ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நாளைய தினம் இனி உனக்கு நடக்கப் போவது உறுதியாக நடக்கும். யாரை தேடி இந்த வராகி வருவாள் என்பதை தெரிந்து கொண்டு எல்லோரும் தேடி சென்று விடுவாளா? எல்லோரும் வாழ்க்கையிலும் நன்மை நடத்தி கொடுத்து விடுவாளா என்று நீ கேட்கின்ற என்ற கேள்விதான் நான் பதில் சொல்லி கொண்டிருக்கின்றேன். நீ கேட்கின்ற இந்த கேள்விக்கு நீ கேட்கின்ற இந்த பதிலை நான் தந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிக பெரிய அற்புதத்தை நடத்த வருவாள். ஆனால் அவள் வரக்கூடிய இல்லத்தில் இருக்க வேண்டிய பொருள் என்ன தெரியுமா? இந்த தாய் புகைப்படமே அல்லது திரு உருவச்சிலையோ. நீ இன்று இரவு இவளை கண்டு விட்டால் போதும். அவளின் புகைப்படத்தை பார்த்து விட்டு நீ உறங்கச் செல். நிச்சயமாக நாளைய விடியல் என்பது இந்த வராகியோடு சேர்ந்து உனக்கு விடியக்கூடிய விடியலாக நிச்சயமாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அற்புதத்தை நடத்தக்கூடிய விடியலாக இருக்கும். யாரை உறங்குவதற்கு முன்பாக காண்கின்றோமோ, யாரை பற்றி நாம் அதிகமாக சிந்திக்கின்றோமோ அவர்களை பற்றி கனவு நமக்கு வரும். அது நல்ல கனவா கெட்ட கனவா இருக்கலாம். ஆனால் நீ அவர்களைத்தான் அதிகமாக நினைக்கின்றாய் என்பதுதான் அந்த கனவினுடைய ரகசியமே. அப்படியானால் இந்த வராகி தாயானவளை நீ பார்த்து விட்டால் அவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றாள் என்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். அவளின் அன்பு நாளை உன்னை தேடி வரும் பொழுது அதை உன்னால் நிரந்தரமாக பெற்றுக்கொள்ள முடியும். உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று நீ அவளிடத்தில் கேட்காலும் சரி, நிச்சயமாக நாளைய தினம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக நடத்தி கொடுப்பது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் உன்னை ஒவ்வொன்றிற்கும் உனக்கான சரியான பதில் கிடைக்கப் போகின்றது. உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பமும் இல்லை. இந்த நாளில் என் வார்த்தை கேட்ட உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதை மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல மாற்றத்தை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் சரி, நீ நினைத்தது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உண்மைகளை நிச்சயமாக உனக்கு எடுத்து சொல்லும். நாளை விடியலில் இன்று முடிகின்ற இந்த இரவோடு சேர்ந்து நாளை விடியலில் உனக்கான நன்மைகளை நடக்கும். உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தே தீரும். தெய்வத்தை மனதுக்குள் நினைத்துவிட்ட பிறகு உனக்கான பேரதிசயங்கள் நடக்காமல் போய் விடுமா என்ன? தெய்வம் என்ற ஒருவரை நீ வாழ்க்கையில் சுமக்கிறாய் எனும் பொழுது வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் கிடைக்காமல் போகுமா? அத்தனையும் ஒரு சேர உன் மகிழ்ச்சியை பார்த்து போகின்றது. அத்தனையும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த போகின்றது. இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கே உனக்கான ஒரு ஒட்டுமொத்த விஷயத்தை ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து மறந்து விடாதே. என்ன நடந்தது என்று சொல்லி வருந்தாதே.
நடக்கப் போவது என்னவென்று உன் வாழ்க்கையில் காணப் போகின்றாய் என்று நினைத்து சந்தோஷப்படு. தெய்வத்தின் அருளோடு உனக்கு இவையெல்லாம் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அதுவே போதும். எப்பொழுதும் அத்தனையும் நிச்சயமாக நன்மையே நடக்கும் என்பது எல்லா விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷங்கள் உனக்கு உறுதியாக நிச்சயமாக கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.